கங்கை நீர் குளிக்க கூட பாதுகாப்பானது கிடையாது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட ஷாக் டேட்டா. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில திரிவேணி சங்கம கங்கையில் தினமும் 1.6 கோடி லிட்டர் மனித கழிவுகள் கலக்கப்படுவதால் இந்த நீர் குளிக்க பாதுகாப்பானது கிடையாது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிய வந்திருக்கிறது. பிரயாக்ராஜில் கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் ஒன்று கூடுகின்றன. இந்த பகுதி தான் திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது. இந்த திரிவேணி சங்கமத்தில் கும்பமேளா நடைபெற்று வருகிறது. கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நதியில் புனித நீராடி வருகின்றனர். எனவே தினமும் 1.6 கோடி லிட்டர் மனித கழிவுகள் கலப்பதாகவும், ஆகவே இது குளிக்க பாதுகாப்பான நீர் கிடையாது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. அதாவது நாம் பயன்படுத்தும் தண்ணீர் சுத்தமானதா என்பதை தெரிந்து கொள்ள தண்ணீரில் உயிரியல் ஆக்சிஜன் தேவை அளவை கணக்கிட வேண்டும். குடிநீரில் இந்த அளவு 1 லிட்டருக்கு 1 மில்லி கிராம் அளவுக்கு தான் இருக்க வேண்டும். இதே குளிக்கும் நீர் எனில் லிட்டருக்கு 3 மில்லி கிராம் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் திரிவேணி சங்கமம் கங்கையில் இந்த அளவை விட அதிகமாக BOD இருப்பதால் இந்த தண்ணீர் குளிக்க ஏற்றது கிடையாது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறது. இந்த நீரில் குளிக்கும் போது காலரா, டைபாய்டு மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளும் இந்த தண்ணீரில் இருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நீரில் மீத்தேன், அமோனியா மற்றும் ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற நச்சு வாயுக்கள் ஆகியவை இருக்கும் என்பதால் நீரை குடித்தால் புற்றுநோய், கல்லீரல் பாதிப்பு மற்றும் நரம்பியல் கோளாறுகள் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறுகின்றனர். ஆனால் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்த நீர் குளிப்பதற்கு மட்டுமல்ல குடிப்பதற்கும் ஏற்றது என்று அந்த மாநில சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.